ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளூ லாக் தான் பார்க்க போறோம். ப்ளூ லாக்ல என்னென்ன சாப்டர்னா சாப்டர் 171லேருந்து 175 வரைக்கும் பார்க்க போறோம். நான் போன வீடியோவில் வந்து 500 சப்ஸ்கிரைபர் அடிச்சா நான் புதுசாக ஒரு மான்வா போட போறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, 500 சப்ஸ்கிரைபர் அடிச்சுட்டா இவன் மான்வாவை போட்டுருவான், ப்ளூ லாக்கை விட்டுருவான்னு நினச்சி எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ண விட்டீங்கன்னு தெரியல. அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 சப்ஸ்கிரைபர் தான் வேணும் 500 அடிக்க. நான் ரெண்டுத்தையும் தான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வெரி, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுமா ஏதாவது கமெண்ட்டில் போட்டு விட்டு போங்க. அப்படியே மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் அதிகமாக பேசிட்டேன், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லே இவங்க எல்லாருமே மேட்சை முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே தான் வந்து இகாராஷி வந்து எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேனத்தனமாக பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஈகோ வந்து சொல்லியிருப்பான், பெட்ரூம் பாத்ரூம்லாம் நடக்கிறதுலாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம், ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த மேட்சை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ரைச்சிக்கு வந்து இசாகி மேலே கொஞ்சம் ஜெலஸ் இருக்கும், பிகாஸ் அந்த ரேங்கிங்கில் வராமலே மேட்ச் விளாண்டுருப்பான் இல்லையா. ஆனால் நம்ம இசாகி வந்து சொல்லுவான் அது நானே கேட்டு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம யோ வந்து சொல்லுவான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவனுக்கு அந்த U20 மேட்ச்சில் லாஸ்ட் கோல் அடிச்சதுனால கிடச்சி, ஸோ இதில் நம்ம எந்த கேள்வி கேட்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம யுக்கிமியா வந்து சொல்லுவான் என்னாலலாம் அப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்ம யுக்கிமியா வந்து நம்ம இசாகி அடித்த பாஸுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பான். ஸோ இவன் கோல் அடிக்காமல் பாஸ் பண்ணி விளாண்டுருப்பான் இல்லையா, அது நினச்சி. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிருக்கும். நம்ம இசாகி வந்து என்னடா சண்டைக்கு வரியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான். நம்ம யுக்கிமியா வந்து நான் சண்டைக்கெலாம் வரல, நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு உன்னோட கோல் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பேசவாப்பா அப்படின்றான். அதுக்கு நம்ம இசாகி வந்து உன்னால் வெறும் வாயை மட்டும் வச்சுட்டு இங்கே இருக்க முடியும்னா அது ஒரு இடியட்டால் கூட பண்ண முடியும் அப்படின்றவான் பட்டுன்னு. அதுக்கு நம்ம யுக்கிமியா எல்லாரும் நீ சொல்கிறத கரெக்ட்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்காது, என்னோட கோல்ஸ் என் கண்ணு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நான் அதுக்காக சாவர வரைக்கும் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம இசாகி வந்து வாயோட இங்கே நம்ம யோ வந்து 2 பேருமே கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவான். இங்கே ஏதோ சீரியஸாக நடக்குது போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருது, வேறு யாரும் இல்லை, நம்ம கைசர் தான். அவனும் உங்களோட நல்ல நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பான். நம்ம கைசர் எதுக்கு வந்தானா, இப்போ நம்ம யுக்கிமியா வந்து இசாகி கூட சண்டை போட்டுருக்கான் இல்லையா, சரி இவனை நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டா நம்மளுக்கு பால் பாஸ் பண்ண ஒரு ஆள் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேச வந்திருப்பான். ஆனால் நம்ம யுக்கிமியா வந்து பொட்டியை சாத்திட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருவான். நம்ம கைசரும் போகிறப்பவே தப்பான ஆளுக்கு சேவ் பண்ண முடிவு எடுத்துறாதான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்திருப்பானுங்க. இங்கே நம்ம யுக்கிமியா லாஸ்ட்டாக தானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடியுது, வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம யுக்கிமியாவை தான் காட்டுறாங்க. ஒரு ஆளும் வந்து அவனை ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்க அவனும் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சாக்கர் மேட்சுக்கு, ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை ஆகணும்னு சொல்லிட்டு வேணான்னு இருப்பான். அவனும் வந்து பாராட்டி இருப்பான் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாப்புல. ஒரு நாள் என்ன ஆகுனா, இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி போயிட்டு இருக்கப்போ அவன் கண்ணு லைட்டாக மங்க ஆரம்பிச்சிருக்கும். இவனும் டாக்டர் கிட்ட போய் பார்த்தப்ப தான் வந்து தெரிய வந்திருக்கு அவனுக்கு ஏதோ டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா இந்த ஐ டிசீஸை வந்து நிறுத்த முடியாது, இது ரொம்ப விட்டால் அதுக்கப்புறம் பார்வை கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இதை ஸ்லோ டவுன் பண்ண முடியும், அதனால நீ பிளைண்ட் ஆகிறத பற்றிலாம் கவலைப்பட தேவையில்ல, உன்னால் நார்மல் லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம யுக்கிமியா வந்து அப்போ சாக்கர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த டாக்டர் வந்து அது நீ ஒரு ஹாபியாக வச்சு விளாண்டினா பரவாயில்ல, ஆனால் அதில் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு விளாண்டினா அது இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். நம்மளாலும் ரொம்ப உடஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பார்வை போகிறது கட்டியும் எப்படியாவது சால்ச் ஆகணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அப்போ தான் ப்ளூ லாக் இன்விடேஷன் வருது இவனுக்கும். அவனும் அங்கே போயிட்டு விளாண்டுருப்பான். இப்போ என்ன கதைனா, நம்ம யுக்கிமியா வந்து டயர்ட் ஆகிறப்பெல்லாம் அவனுக்கு அந்த கண் பார்வை வந்து மங்க ஆரம்பிச்சிடும். இங்கே ட்ரைனிங் எடுக்கிறப்ப நம்ம யுக்கிமியா வந்து சொல்கிறான் நான் செய்ய நினச்சதுலாம் இசாகி செய்கிறான், நான் என்னோட வீக்னஸை கண்டுபிடிச்சி எப்படியாவது நான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் என்னோட ஐடல்ஸோட சாவும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால மறுபடியும் வெறித்தனமாக ட்ரைனிங் எடுக்கிறான். நம்ம இசாகிக்கு வந்து இப்போ தான் யுக்கிமியா என்ன சொன்னாமே புரியுது. நம்ம இசாகி வந்து அந்த மேட்ச்சில் ஒரு ஸ்ட்ரைக்கராக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து ரிசல்ட்டை காமிச்சிட்டான். லைக் குனிகாமிக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியும் அவங்க பால் போட்டு கோல் அடிச்சு டீமை ஜெயிக்க வச்சிட்டாங்க. பட் இவன் ஸ்ட்ரைக்கராக என்ன பண்ணால் அதுதான் இங்கே கேள்வி. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி நோவல் கூட விளாண்டதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அவனால் நோவல் மாதிரி விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் க்ரோத் வைஸாக என்னால் என்னோட ஃபுல் பவரில் விளாட முடியல, அதனால் எனக்கு ஒரு புது டார்கெட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கைசரை சூஸ் பண்ணுவான். ஸோ இப்போ நம்ம கைசர் தான் வந்து நம்ம இசாகியோட டார்கெட். அதுக்கப்புறம் நம்ம இசாகி சொல்லுவான் நான் கைசரை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன், அவனை என்னோட வெப்பன் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சு 10 நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. இப்போ நம்ம நோவல் வந்து அடுத்த மேட்ச்சில் யார் யாரெல்லாம் விளாட போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்ல போகிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது, வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போமா. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம நோவல் வந்து அடுத்த மேட்ச்சில் யார் யாரெல்லாம் விளாட போகிறாங்கன்னு பார்த்துருவோமான்னு சொல்லிட்டு சொல்கிறான். கைசரு, குனிகாமி, அப்புறம் நம்ம இசாகி, அப்புறம் அந்த கிரிம்மு, நெஸ்ஸு, அப்புறம் நம்ம கொரோனாவும் செலக்ட் ஆகிருப்பான் இந்த தடவை, அப்புறம் அலி, அப்புறம் மென்ஸ்னரு, அப்புறம் பெர்கன் ஸ்ட்ராக்கு, அப்புறம் இந்த தடவை நம்ம யுக்கிமியாவும் கேமில் இருக்கான். லாஸ்ட்டாக நம்ம கோல்கே வந்து நம்மளுடைய ககாமாரு. அப்புறம் இதுதான் நம்மளோட அடுத்த ஃபார்மேஷன் சொல்லிட்டு இவங்களோட ஃபார்மேஷனை போட்டிருப்பாங்க கீழே. அப்புறம் நம்ம நோவல் வந்து சொல்லுவான் கரண்ட்டாக இப்போ நம்ம டீமில் 2 ஃபிலாசபி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டைல் வந்து எஃபிஷியன்ட் ஃபுட்பால், அதில் நம்மளோட கைசர் தான் ஃபினிஷர், அதாவது எல்லாரும் அவனுக்கு பாஸ் பண்ணுவாங்க, அவன் கோல் அடித்து மேட்ச் முடிச்சிருவான். ரெண்டாவது வந்து நம்ம ப்ளூ லாக்கோட ஸ்டைலு, அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன், அதில் தான் நம்ம ப்ளூ லாக் பிளேயர்ஸ்லாம் மேட்ச் அப்போ அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஆடுவாங்க இல்லை மேட்ச் அப்போ
அதுதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன். இதை சொன்னதுக்கப்புறம் நம்ம கைசரும் இது என்ன எனக்கு ஒரு டெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம நோவாலும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டே அதனால ஃபெயில் ஆகாத அப்படின்னு சொல்லுவான். நம்ம கைசர் மாஸ்டர் கூட பார்க்காம மூடிட்டு உன் வேலையை மட்டும் படுறா அப்படின்றவான். நம்ம நோவலும் அப்போ ஒழுங்காக எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்டன் முன்சன் கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைப்பான். இங்கே நம்ம சிகிரி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னதும் இங்கே ரியோ ஜெர்மனி அப்படின்னுவான். அதுக்கு நம்ம நாகியும் நாங்கள் உங்களை க்ரஷ் பண்ண போகிறோம் அப்படின்னுவான். சைடில் வந்து மேன்ஷன் சிட்டியோட ஃபார்மேஷனை போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம இசாகி நாகி ரியோலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பானுங்க. நம்ம நாகி வந்து எனக்கு ஒன்று பீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ரியோவும் நம்ம குனிகாமி கிட்ட போயிட்டு நீ திரும்பி வந்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம குனிகாமிக்கும் அப்புறம் நம்மளுடைய சிகிரிக்குமே முட்டிக்கும். லாஸ்ட்டாக நியோ ஈகோயிஸ் லீகோட 3rd மேட்ச் ஜெர்மனி பேஸ்டன் முன்சன் vs இங்கிலாந்து மேன்ஷன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகி வந்து இந்த மேட்ச்சில் ஆடுறதுக்காகவே நான் என்னோட நம்பர்ஸ் அதிகப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நம்மளோட யுக்கிமியா வந்து இந்த மேட்ச் தான் என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது, எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளாட ரெடி ஆகிறான். அதுக்கப்புறம் வெல்கம் டு ப்ளூ லாக் டிவின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு ஓட்டுறாங்க. இங்கே ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்து பார்க்க ரெடியாக வராங்க. மேட்ச் வந்து இப்போது கிக் ஆஃபோட ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட நெஸ் தான் பாலை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். நம்மளோட இசாகி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம குனிகாமியை பார்க்கணும், அவன் வந்து எப்படினாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, அவன் இஷ்டத்துக்கு தான் கோல் போட பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்மளோட கைசர் அவனை பற்றி என்ன சொல்லுவான்னா இவன் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், அவன் என்னோட ஒரு சூப்பர் வெர்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்லுவான். அவன் அப்படி சொல்கிறப்பவே நம்மளோட நெஸ் வந்து கிரிம்முக்கு பாலை பாஸ் பண்ணிடுவான். நம்ம இசாகி வந்து சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அவனை பார்த்துக்கிட்டே அவனை அனலைஸ் பண்ணி அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனை யூஸ் பண்ணி நம்ம எவால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். கைசர் வந்து ஓடிட்டு இருக்கான் பால் கிட்ட. இங்கே நம்ம இசாகி வந்து பார்த்துடுறான். நம்ம கிரிம்மு வந்து பாலை பாஸ் பண்ணுறான் கைசர் கிட்ட. குறுக்கால நம்ம இசாகி வந்து பூந்துடுறான், பாலை எடுக்கிறான். இசாகி வந்து சொல்கிறான் நானே என்னோட கோலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் குறுக்கால இந்த ரியோ வந்து என்னடா பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ரியோ வந்து பால் எடுத்துடுறான். நம்ம இசாகிக்கு ஷாக்கு எப்படான்னு நம்ம ரியோ வந்து சொல்கிறான் நீ எட்டர்ந்து வரப்போ உன்னை பார்த்துட்டான்டான்னு. நம்ம இசாகி அப்படிலாம் எடுத்துகிட்டு போக விட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் அடிச்சு விட அவன் பின்னாடி பிளாக் பண்ணிட்டு டேர்ன் பண்ணி பால் எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே எதிர்கால நெஸ் வந்து பால் எடுக்க வருவான். நம்மளோட ரியோ வந்து பாலை ட்ரிப்ளிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல நெஸ் வந்து ரியோவை பிளாக் பண்ண இப்போ நம்மளோட ரியோ வந்து அவனோட வேலையை காட்டுறான். நம்ம நெஸ்ஸுக்கு தெரியாது போல் நம்ம ரியோ வந்து அடுத்த காப்பி நிஞ்சா கக்காஷின்னு சொல்லிட்டு நம்மளோட ரியோவும் ரின்னோட அண்ணன் சாயி டோஷியோட மூவை காப்பி பண்ணி அப்படியே பால் எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம நெஸ் எப்படா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இங்கே எல்லாருமே நம்ம ரியோவை வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்கிட்ட வந்து அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு போயிடுவாப்புல. இப்போ தான் நியூ கெமலியான் ஸ்ட்ரைக்கர் மோடுன்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். இங்கே நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்பான் இவன் எப்போவுமே நாகிக்கு பாஸ் பண்ணி தானே விளாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரியோ வந்து கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டான். நம்ம ரியோ வந்து சொல்கிறான் இதுக்கப்புறம் நான் அவனை நம்பி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாலை ஷூட் பண்ண போகிறப்ப அவனை எதிர்கால வர அப்பையும் சொல்லுவான் அவனை சர்பாஸ் பண்ணி வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் அடிப்பான். பாலும் நேராக போயிட்டே இருக்காங்க. நம்ம இசாகி ஆஹா என்னடா போதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவன் அடித்த ஸ்டைல் வந்து நம்ம ரின்னோட அவுட் சைட் ஸ்பின் ஸ்டைலு. அந்த பாலும் அப்படியே தீ பறக்க போயிட்டு இருக்க ககாமாரோ அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி ரின்னே இதை விட பெட்டரா பண்ணான்னு சொல்லிட்டு பாலை தடுத்துட்டு அப்படியே கீழே விழுந்துருவான். இங்கே இசாகி ககாமாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். மரியோ நோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம ககாமாரோ வந்து அசிங்கப்படுத்துவான் நீ வெறும் காப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு. மரியோ இருடி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே போன சாப்டரில் நம்ம ககாமாரோ வந்து பாலை தடுத்து தான் காட்டுறாங்க. இல்லை நம்மளோட ரியோவோட ஸ்டேட்டஸை காப்பிச்சிருப்பாங்க. பையன் வந்து 85 எல்லாத்துலேயுமே ஏ தான் எடுத்திருப்பான். இங்கே நம்ம இசாகி வந்து கண்டிப்பாக ரியோ வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கான். அவன் எந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்தான் தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இங்கே மென்ஸ்னர் வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறான். யாருக்கடா பாஸ் பண்ணுறான்னு பார்த்தா நம்ம கைசருக்கு. கைசர் இங்கே ஃப்ரண்ட்டில் ஓடிட்டு இருப்பான். பின்னாடி நம்மளோட சிகிரி வந்து ஹே ப்ளூ ரோஸ் கை பார்த்து போப்பா அடிபட்டுற போதுன்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் 20 days பிஃபோர்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கு போகிறான்னு வாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் அதை தனி வீடியோவாக போட போகிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் எல்லா ட்ரைனிங்குமே நான் சேர்த்து தான் போட போகிறேன். இங்கே நம்ம சிகிரி பால் எடுத்ததுக்கப்புறம் அங்கே அவன் பால் எடுத்துட்டு அப்படியே கீழே தவக்கல ஸ்டைலில் உட்காந்துருப்பான். பேக்ரவுண்டில் வந்து சிகிரிக்கு எந்த மாதிரியான ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம சிகிரி இதில் ரிப்ளை பண்ணுவான் எனக்கு பாலை பாஸ் பண்ணுறவனா இருக்கக்கூடாது, எனக்கு என்னோட லெக்ஸை யூஸ் பண்ணி டிஃபெண்டர்ஸை தாண்டி போயிட்டு கோல் பண்ணுற ஒரு ஸ்ட்ரைக்கராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம கிறிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா இந்த மாதிரி நீ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரைட் சைடில் தான் இருந்த, அதை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி இந்த தடவை நீ லெஃப்ட் விங்கில் இரு, அப்படியே லெஃப்ட் சைடை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ட்டு இருப்பான். நம்மளாம் அங்கே வெறித்தனமாக பாலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பான். இங்கே அவன் எதுக்கால பால் எடுத்துகிட்டு வந்துருக்க இங்கே இசாகி வந்து பால் எடுக்க போவான். இசாகி வந்து சொல்லுவான் நீ நினைக்கிறது நடக்காது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. சிகிரியும் இசாகி நீ தாண்டா பெர்ஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். இப்போ தான் நம்ம சிகிரியோட ஸ்டேட்டஸை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம தலைவன் வந்து எஸ் ரேங்க்கு, அவனோட டோட்டல் ஸ்கோரே 90. நம்ம லாஸ்ட்டாக பால் எடுத்துகிட்டு போகிறதோட இந்த சாப்டர் முடியுது. இதோட உங்களை அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். டாடா பை பை, see you later.